அப்பனே விநாயகா, நாங்க எடுக்க போற புது படத்துக்கு ஒரு நல்ல ஹீரோவை இன்னைக்காவது நீ காட்டணும்பா. ஓய் தெய்வமே. வந்துக்கிறாங்க நம்ம ஆளு. ஆமா ஆமா வந்துக்கிறாங்க. கூப்பிடவா? கூப்பிடுப்பா. அதுக்கு என்ன ரொம்ப சலிப்பா சொல்ற? படம் இருக்கா? ஏய் வாப்பா. வேற என்னப்பா? சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தளபதி, தலை. எல்லா பேரும் நீயே வச்சுக்கினா எப்படிப்பா? வசனம் கொடுத்தா நடிச்சு காப்பியா? நடிப்பா சார். பூபா வசந்த் இந்தா படிச்சு நடிச்சு காட்டுப்போ. என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்க கடைக்கு போனா. சேலை வாங்கிட்டு வந்தேன் சார். அப்ப பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. அந்த சேலைய என் மச்சினிச்சி கொடுத்தேன் சார். அதனால என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் சார். இதான் வசனம். நடிச்சு காட்டணும். கொண்டா இப்ப நடிப்பு வசனம். என் பொண்டாட்டி சேலை வாங்கறதுக்கு கடைக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து அந்த சேலையை என் மச்சினிச்சிக்கு கொடுத்துட்டேன். அதனால என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஓகே சார், டன். என்ன படிச்சால? பொண்டாட்டிக்கு சேலை வாங்குற கடைக்கு போறேன்னு தான் போட்டுக்குது. பொண்டாட்டி சேலை வாங்க கடைக்கு போறேன்னா போட்டுக்குது. நீ ஹீரோ. சரி பரவாயில்ல, அதே டைலாக கொஞ்சம் கோபமா சொல்லு. இப்ப பாருங்க சார், என் பொண்டாட்டிக்கு கடைக்கு சேலை வாங்கறதுக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்தா. அந்த மச்சினிச்சி நான் அந்த சேலையை கொடுத்துட்டேன். அந்த நேரம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. எப்படி இது? நல்லா நல்லா இல்லையா? சரி, இந்த வசந்த் அதை சிரிச்சுன்னு சொல்லு. ஓகே சார். என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கிட்டு கடைக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்தா. என் மச்சினிச்சி அந்த சேலையை கொடுத்துட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி அவங்க மறுபடியும் போயிட்டா. ஓகே சார், ஓகே சார். என்னப்பா இது ஓகேயா? இது நல்லா இல்லையா? சரி, இதே டைலாக்க அழுதுனே சொல்லு. ஓகே, ரெடி சார். ஓகே. என் பொண்டாட்டி சேலை வாங்கிறதுக்கு கடைக்கு போனது. அந்த நேரம் பார்த்து மச்சினிச்சி வந்தா. மச்சினிச்சிட்ட கொடுத்துட்டேன். சரி, அப்போ என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் சார். ஓகே சார், டன். இது ஓகேயா? என்னப்பா எல்லாத்துக்குமே துப்புற? ரிஜெக்டடா? அனுப்பிடலாமா? தம்பி நல்லா நடிச்சுக்கிற. உங்க ஆபீஸ்ல இருந்து அழைப்பு வரோம், போயிட்டு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா தானே நடிச்சா, ஏன் ரிஜெக்ட் பண்ற? நல்லா நடிச்சானா? அட்டால கூப்பிடுவா? கூப்பிடு கூப்பிடு. பாப்பா ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு. நீ தான் பூசா வீரவா? ஆமாங்க. பேர் என்ன? கமல்காந்த். கமல்காந்தா? வசனம் பேசணும்ல? பேசு. கொடுப்பா வசந்த. பேச வசனம். நான் பொண்டாட்டி சேலை வாங்க கடைக்கு போனேன். என் மச்சினிச்சி வந்தா. சேலைய அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் வசனம். இந்த வசனத்தை பார்க்காம படிக்கணும். கொண்டா இந்த சொல் பார்க்கணும்.
நான் சேலை வாங்க கடைக்கு போனேன். கடைக்கு போனதுல என் மச்சினிச்சி வந்தாங்க. அவங்களுக்கு சேலையை கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னப்பா உள்ள பேசுங்க. அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயின்னு சொல்றதுக்கு மாமியார் வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்ற. இதெல்லாம் சூப்பரான்ற. நீ எல்லாம் ஒரு ப்ரொடியூசர். அப்படியா? இப்ப பார் தம்பி, இதே நீ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லு. இதோ சொல்றேன் பாருங்க சின்ன இப்போ. சொல்லு. என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கறதுக்கு கடைக்கு போனேன். அங்கேயே பார்த்து என் மச்சினிச்சி வந்திருந்தாங்க. அவங்களும் சேலையை வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் சார். என்னப்பா இது ஓகேயா? ஓகே இல்லையா? சரி இப்போ பார் தம்பி, இதே கொஞ்சம் கோபமா சொல்லு. இதோ சொல்றேன் பாருங்க இப்போ. என் பொண்டாட்டி சேலை வாங்க கேட்டா கடைக்கு போனேன். அங்க பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. நான் அவளுக்கு சேலையை வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். இன்னும் கொஞ்சம் கோபமா சொல்லு. என் பொண்டாட்டி சேலை கேட்டா சேலை வாங்கி கடைக்கு போனாங்க. அங்க பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. சேலையை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். இன்னும் கொஞ்சம் சொல்லு. இன்னும் கொஞ்சம் கோபமா. நான் பொண்டாட்டி சேலை கேட்டா சேலை வாங்கி தரது கடைக்கு போனேன். அங்க பார்த்து என் மச்சினிச்சி வந்தா. சேலை அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஓஹோ, என்னப்பா இது ஓகேயா? இது ஓகே இல்லையா? சரி, இதே நீ அழுதுனே சொல்லு. இதோ சொல்றேன் பாருங்க இப்போ. என் பொண்டாட்டி கடைக்கு கூப்பிட்டா சேலை வாங்கறதுக்கு. நான் பார்த்து என் மச்சினிச்சி வந்தா சேலைக்கு சேலை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னப்பா இதே ஓகேயா? இது ஓகே இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் அழுதுனே சொல்லு. பொண்டாட்டி சேலை கேட்டா சார், சேலை வாங்கி தரத்துக்கு கடைக்கிட்டு போனேன். அங்க பார்த்து என் மச்சினிச்சி வந்திருந்தா. சேலையை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அவன் என் பொண்டாட்டி கோச்சின்னு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். என்னப்பா இப்போ ஓகேயா? இப்போ ஓகே இல்லையா? சரி, ரைட். சரிப்பா, நல்லா வச்சுக்கிறேன். உனக்கு கால் வரும், அழைப்பு வரும். ஓகே சார். நான் கூப்பிடுறேன். ஓகே, ரைட், போலாம். என்னடா நல்லதான நினைச்சான், அந்த அழுவு சொல்லி அவன் நடிச்சான் படுறா. என்னமான்னு நினைச்சான். அட்டால கூப்பிடவா? அடிக்கலையா? சரியா, சரி கூப்பிடு. ஏய் வாப்பா, ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு. எவெல்லாம் படம் எடுத்து வாப்பா, பேர் என்ன? சார் நீங்களே உங்களுக்கு ஒரு பேர் வைங்க சார். பாருங்களா, ரொம்ப பதிவமா இருக்கிற. சரி, வசனம் கொடுத்தா பேசுவியா? சார் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நடிப்பேன் சார். அப்ப நீ ஏன் நடிக்க மாட்டேன்? எல்லாம் நாங்க சொல்லி தரணும். ஐயோ இல்ல சார், நடிப்பேன் சார். நடிப்பியா? வசனம் கொடுப்போம். இத படி. என் பொண்டாட்டிக்கு சேவை வாங்க கடைக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. வாங்கின சிலையை அவகிட்ட கொடுத்துட்டேன். அது விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஓஹோ, சரி. இப்ப இதே வசனத்தை பார்க்காம படிக்கணும். புரியுமா? சார் ஒண்ணும் இல்லை சார். என் பொண்டாட்டி சேலை கேட்டா. சரி ஆசையா கேட்கறான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக கடைக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. சரி வாங்கின சிலையே ஆசை மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டா சார். என்னப்பா கொடுத்த டைலாக்கே ஒழுங்கா பேசல. அவன் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். சரின்னு வேற சொல்றேன். அப்படியா? இப்போ பாரு தம்பி, இதே கொஞ்சம் சோகமா சொல்லுப்பா. இப்ப பாருங்க சார். சார் அது ஒண்ணு இல்லை சார். என் பொண்டாட்டி சேலை கேட்டா. சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் சார். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வேற வந்துட்டா. வாங்கின சேலைய அவ கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சார். என்னப்பா சூப்பரா சூப்பர்லையா? சரி இப்போ பார்,
இதே கோபமா சொல்ல. இப்ப பாருங்க சார் எப்படி சொல்றேன்னு. சார், என் பொண்டாட்டி சேலை கேட்டா, சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வேற வந்துட்டா. சரி வாங்கின சேலையை என் மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சார். இன்னும் கொஞ்சம் கோபமா சொல்லு. சார், என் பொண்டாட்டி சேலை கேட்டா சார். சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் சார். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. வாங்கின சேலையை சரி என்ன பண்ணுன்னு தெரியாம அவ கையில கொடுத்துட்டேன், மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டா சார். என்னப்பா இது ஓகே? இது ஓகே இல்லையா? சரி உப்பப்பா, இதே அழுதுக்கு சொல்லு. இப்ப பாருங்க சார் எப்படி சொல்றேன்ட்டு. சார், என் பொண்ணு சேலை கேட்டா சார். சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மனசு நீச்சு வந்துட்டா. சேலையை வாங்கின சேலையை மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன். விஷயம் தெரிஞ்ச என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டா சார். என்னப்பா இது ஓகேவா? இது ரிஜெக்டா? சரிப்பா, இதே சிரிச்சுக்கன்னு சொல்லு. இப்ப பாருங்க சார் எப்படி சொல்றேன்ட்டு. சார், என் பொண்டாட்டி சேலை கேட்டா சார். சேலை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. சரி வாங்கின சேலை என்ன பண்றது தெரியாம மச்சினிச்சி கையில கொடுத்துட்டேன் சார். சார், விஷயம் தெரிஞ்ச பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சார். சூப்பர் அன்பு. இதுவும் சரி இல்லையா? இதுவும் ரிஜெக்டா? அப்பா சரிப்பா, நீ நல்லா செய்யற, உனக்கு கால் வரும், போயிட்டு வா. வர எல்லாமே தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிற. இப்படி தட்டி கழிச்சாக்கா நம்ம எப்பதான் பணம் எடுக்கிறது, எப்பதான் செலக்ட் பண்றது ஹீரோவ? 30 வருஷமா அவங்க கூட இருக்கேன். என்னை பார்த்தா அவங்களுக்கு ஹீரோவா தெரியலையா? வந்தவங்களா எடுத்துட்டு படி. நீ ஹீரோ, உன்னை ஹீரோ போட்டு நான் படம் எடுக்கணும். போன கொடுங்க. நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தீங்க, போன ஏன் நோண்டிட்டு இருக்கிறீங்க? படுத்து தூங்குங்க. சரிம்மா, நான் படுக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ. எல்லாம் எனக்கு தெரியுங்க. சரிங்க, படுங்க. ஏய் பிரதீபா, ராஜேஷ், ஏன் சத்தம் போட்டே இருக்கிறீங்க? அப்பா நைட் டியூட்டின்னு பார்த்து தூங்குறாரு. சத்தம் போடாத அமைதியா இருங்க. அறிவில்ல உங்களுக்கு? சத்தம் போடாத அமைதியா இருங்க. ஏய், அவனுக்கு சத்தத்தோட உன் சத்தம் தான் ஜாஸ்தி ஆகுது. நீ அமைதியா இரு, அவனுக்கு விளையாட்டம். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க படுங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், மஞ்சா பச்சை செவ்வாழைம்மா, அருமையான பழம். வாங்கம்மா வாங்க, மஞ்சா பச்சை செவ்வாழை, வாழைப்பழமா வாழைப்பழம். யோ, ஏன் கத்துற? சத்தம் போட்டுனுங்கிற. நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்குறாங்க, சத்தம் போட்டுனுங்கிற. அந்த பக்கம் போய் கத்தியா? ஏம்மா, உங்க வீட்டுக்காரர் தூங்குறாங்கன்றதுக்காக நாங்க வியாபாரம் பண்ணாம இருக்க முடியுமா? என்னம்மா நீ? அதுக்கு என் வீட்டு வாட்ச்பேக் கட்சியா? போய் அந்த பக்கம் போய் கத்தியா? அடாடாடாடா, வாழைப்பழக்கார சவுண்டை விட ஓ சவுண்டு தாண்டி அதிகமா இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்க ஒரு நிம்மதியா. கொசு கடிச்சிட்டு இருக்குது. இப்பதான் நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்குறாரு, ஒரு போய் கொசு கடிச்சு. என்னடி பண்றது? தூங்க விட மாட்டா? கொசு கடிச்சுனுக்குதுங்க. உங்களுக்கு தூங்க விட டிஸ்டர்ப் பண்ணிருக்குது. நைட் ஷிப்ட் பார்த்தவங்க தூங்க கூட விட மாட்டேடி என்ன? அப்படியே இரு, கொசு கடிக்குது. இந்த பக்கம் என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா?
டெய்லி கூட உனக்கு சொல்றதா இருக்குது உங்ககிட்ட. டெய்லியும் தள்ளப்பட்டு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க, தண்ணி சாப்பிடாத வாடா, தண்ணி சாப்பிடாத வாடா. இன்னைக்கு அப்பா வீட்டுல இருக்காரு, அவருக்கு லீவு. அவர் தான் இப்ப கிளம்பிடுவாரு. அவர் கிளம்ப மாட்டேங்க, டியூட்டி லீவு. டெய்லியும் எங்களுக்கு பிரச்சனை வரதுக்கோசம் பண்ற நீ சொன்னா திருந்த மாட்டேற. டெய்லியுமா சொல்லிதான் இருப்பாங்க உனக்கு. சாப்பிட்டியாடா? எனக்கு எதுவும் வேணாம். எப்படி சாப்பிடாத போய் படுப்பேன்? நான் அப்படியே சைலண்ட் போய் பார்த்துக்கிறேன். அப்பா இருக்காரு, அப்பா பார்த்தாருன்னா பிரச்சனை தான். சரி, அவருக்கு தெரியாத போ. ஏய் சூரே, பா. என்ன இன்னைக்கு லேட்டா வர? வெளியே போயிருந்தப்பா. எங்க போயிருந்த வெளியே? பர்த்டே பார்ட்டிக்கு. யார் பர்த்டே? ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே போட்டு அதுக்கு இவ்வளவு நேரம் பொறுத்து வரியா நீ? ஆமா, என்ன ஒரு மாதிரியா நிக்கிற? இன்னைக்கு இல்லாத மாதிரி கண்ணெல்லாம் வேற சிகப்பா இருக்க. எதுவும் இல்லப்பா. இல்லையா, ட்ரிங்க் சாப்பிட்டு அந்த மாதிரி தெரியுதா? எது இல்லப்பா. இல்லையா? இல்லையா, உன்னை பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிடுவேன். டேய், உன் வயசெல்லாம் கடந்து தானே நான் வந்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், புரியுதா? இப்படி யாரு நிக்கிற? கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு உனக்கு? ஏங்க அவனை திட்டினாக்குறீங்க? எல்லாம் அவன் திருந்துருவான். என்ன தெரிஞ்சிடும்? எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் அவனுக்கு. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? இது மாதிரி தானே இருந்தீங்க. ஏய், கல்யாணம் முன்ன என்ன திருத்தத்துக்கு ஆள் இல்லடி. இப்போ எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் அந்த மாதிரி இருந்தா இப்ப செட்டில் ஆயிட்டு லைஃப்ல நல்லா திருந்துட்டு நல்லா இருக்கிறான். இப்ப அவனுக்கு அப்பா அம்மா நம்ம 2 பேர் இருக்கிறோம், நம்ம தான் திருத்தணும் அவனை. அவன் எல்லாம் கேட்டுக்குவான், நான் சொல்லிட்டேன். அவன் திருந்துடுவான். ஏன்னா நான் வெளியே போறேன், நீ வீட்டுல இருக்கிற, பக்கத்துல இருக்கிற, நீ தான் அவன் நல்லபடியா பார்த்து திருத்தி வைக்கணும். ஏய், இனிமேல் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் படக்கூடாது, புரியுதா? இனிமேல் சாப்பிட மாட்டேன்ப்பா. சாப்பிட்டியா? எனக்கு வேணாப்பா. ஏய், உள்ள இட்டுன்னு போயிட்டு சாப்பாடு போட்டு போய் சாப்பிடுறேன்.